Guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஜாவாவை எப்படி ஒரு சிஸ்டம்ல டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றது அண்ட் செகண்ட் திங் எக்லிப்ஸ் ஐடி அப்படின்ற ஒரு டூலை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றது இந்த ரெண்டு விஷயம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஏற்கனவே ஜாவாவை பற்றின ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவை நான் சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன். அதோட யூஆர்ல இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் இந்த கோர்ஸோட செகண்ட் வீடியோ. ஓகே, ஜாவாவை நம்ம டவுன்லோட் பண்ணுறோம், ஏன்னா அதான் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த எக்லிப்ஸ் ஐடினா என்னன்றதையும் நான் இப்போயே சொல்லிடுறேன். எக்லிப்ஸ் ஐடி தான் நம்ம ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஜாவாவை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு ஜாவா ப்ரோக்ராமை நீங்க கத்துக்கிறீங்கன்னா அதை ஒரு நோட் பேட்ல கூட நீங்க டைப் பண்ணி சேவ் பண்ணிட்டு அதை கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமா நீங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம், கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம், அவ்வளவுதான். ஆனா இந்த மாதிரி டூலை யூஸ் பண்றோம் போது என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா நம்ம ஒரு என்விரான்மெண்ட்டை அது கிரியேட் பண்ணோம். நான் ஜாவால ஒர்க் பண்றதுக்கான சஃபிஷியன்ட் அதர் என்விரான்மெண்ட்ஸை அந்த டூல்லையே நான் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் ஈஸியா அது வந்து சஜஷன்ஸ் எரர்லாம் நமக்கு காட்டும், அவ்வளவுதானே. தவிர நோட் பேட்ல நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு காமிக்காது. நீங்களே கரெக்டா டைப் பண்ணி கரெக்டா அதை சேவ் பண்ணணும், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ ஒரு கன்வீனியன்ட்டுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டூலை நம்ம யூஸ் பண்றோம். ஆனா ஜாவால ஒர்க் பண்றதுக்கு கண்டிப்பா ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த வீடியோல இது ரெண்டு விஷயத்தையும் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இப்போ நம்ம ஜாவா டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி டவுன்லோட் ஜேடிகே அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைப் பண்ணுவோம். ஒன்ஸ் நம்ம சர்ச் பண்ணதுக்கப்புறம் அதோட ஃபர்ஸ்ட் யூஆர்எல் oracle.com தான் ஓப்பன் ஆகும், ஜாவா டவுன்லோட் சொல்லிட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு Oracle பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் டேப்ஸ் கிடைக்கும். அப்படின்னா நம்ம வந்து லினக்ஸ் மிஷின் வச்சுருக்கோம்னா இந்த டேப்பை கிளிக் பண்ணி தான் நம்ம டவுன்லோட் பண்ணணும். அதே மாதிரி தான் மேக் அண்ட் விண்டோஸ். இப்போ என்னோட சிஸ்டம் வந்து விண்டோஸ்ன்றதுனால நான் விண்டோஸ் டேப்பை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் விண்டோஸ் டேப்பை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது பேசிக்காக 32/64 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டைப் கிளாஸிஃபை ஆகும். இப்போ மோஸ்ட்லி 64 பிட் தான் இருக்குன்றதுனால நம்ம டேரெக்டாக இந்த 64 பிட் இன்ஸ்டாலரை டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ நான் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் இது டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்ம டவுன்லோட்ஸ் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம இங்கே மறுபடியும் இருக்கும் கிராஸ் செக் பண்ணுவோம். எஸ், இப்போ கம்ப்ளீட்டாக இது டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ ஒன்ஸ் இது டவுன்லோட் ஆனதுனால நான் இந்த டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி ரன் அப்படின்னு கொடுக்குறேன், இல்லைனா ஓப்பன் கூட கொடுக்கலாம். ஸோ இதை ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு விண்டோ பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸ்டார்ட் ஆகும். எஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஓகே, ஸோ ஜாவா 18.2 அப்படின்ற வெர்ஷன் தான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு வந்திருக்கு. இப்போ நம்ம ஜாவாவை டவுன்லோட் பண்ணியாச்சு, இன்ஸ்டாலும் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம ஒரு விஷயத்தை செக் பண்ணணும். அது என்னன்னா ஜாவா எங்கே இன்ஸ்டால் இருக்குது அப்படின்ற பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் சி டிரைவ்க்குள்ளே போகிறேன், ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், ஜாவா அண்ட் ஜேடிகே 17.41. உங்களுக்குலாம் டவுட் வரலாம், நான் ஜாவா 18 தானே டவுன்லோட் பண்ணேன், ஜேடிகே 18 தானே இன்ஸ்டால் பண்ணேன், எப்படி 17 வந்ததுன்ட்டு. நான் வந்து மறுபடியும் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் 17 தான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதுலேருந்தே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஜேடிகே 17 தான் நம்ம டவுன்லோட் பண்ண நினச்சிக்கோங்க. ஸோ ஜேடிகே 17.4க்குள்ளே பின்ன்ற ஃபோல்டருக்குள்ளே நம்ம இந்த பாத்து இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஸோ இதில் தான் ஜாவாசி எல்லாமே இருக்குது. ஸோ இந்த பாத்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை நம்ம காப்பி பண்ணிக்கணும். ஒன்ஸ் இதை காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் சிஸ்டமோட பேசிக் ஃபோல்டருக்குள்ளே போகிறோம், அதாவது திஸ் பிசி. ஸோ இது ஓவரால் எல்லா டிரைவும் இருக்கிற லொக்கேஷன் இல்லையா. ஸோ இங்கே நம்ம ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கணும். இதில் அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் வேரியபிள். ஸோ என்ன அர்த்தம்னா நம்ம கண்டுபிடிச்ச அந்த பாத்தை சிஸ்டமோட என்விரான்மெண்ட் வேரியபிளை நம்ம ஆட் பண்ணணும். அப்போ தான் ஜாவாவை அதை ஐடென்டிஃபை பண்ணி டிடெக்ட் பண்ணும். ஸோ தட் நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமாகவும் ஜாவாவை ஆக்சஸ் பண்ணலாம், சரியா. ஸோ பாத் அப்படின்ற இந்த சிஸ்டம் வேரியபிளில் நான் எடிட்னு கொடுத்துட்டு இதில் தான் நம்மளோட எல்லா வேரியபிள் பாத்தும் இருக்கும். நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா நியூன்னு கொடுத்து நான் இப்போ காப்பி பண்ண அந்த பாத்தை இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே அண்ட் ஓகே இப்படி கொடுத்துட்டோம்னா நம்ம ஜாவாவோட பாத்தை சிஸ்டம் வேரியபிளில் ஆட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஸோ கரெக்டான அந்த பாத்தை நம்ம காப்பி பண்ணணும், இங்கே பேஸ்ட் பண்ணணும். கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம்
நீங்கள் ஜஸ்ட் ஜாவான்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஜாவாவோட லிஸ்ட் ஆஃப் கமெண்ட்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளே ஆனாலே நமக்கு ஜாவா இன்ஸ்டால் ஆயிருக்குன்றது அர்த்தம். இன்கேஸ் ஜாவா இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்ன்றதை நான் இப்போ செக் பண்ணி காட்டுறேன். ஸோ எக்ஸாம்பிள் ஜேஏவின்னு டைப் பண்ணுறேன். ஜாவான் தான் டைப் பண்ணணும், பட் அஸ்யூமிங் ஜாவான் டைப் பண்ணுற மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ என்ன ஒரு கமெண்ட் வருது, ஜேஏவி இஸ் நாட் ரெகக்னைஸ்ட் ஆஸ் அன் இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் கமெண்ட் வருது இல்லையா? அப்படி தான் நீங்கள் ஜாவா இன்ஸ்டால் பண்ணலைன்னா ஜாவான் டைப் பண்ண பிறகும் ஜாவா இஸ் நாட் ரெகக்னைஸ்ட் ஆஸ் இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் கமெண்ட் வரும். பட் நமக்கு இப்போ இன்ஸ்டால் ஆகிருக்கிறதுனால இந்த மாதிரி ப்ராப்பராக கமெண்ட்ஸ் வருது. ஸோ ஜாவா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இன்கேஸ் உங்களுக்கு கரெக்டான ஜாவா வெர்ஷன் தான் இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும்னா நீங்கள் ரொம்ப சிம்பிளாக செக் பண்ணலாம். அதுக்கு கமெண்ட் என்னென்னா ஜாவா ஐஃபன் வெர்ஷன். ஸோ அது என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் ஆயிருக்குன்ற ஃபுல் டீட்டெயில்ஸையும் நமக்கு கிடைக்கும். அடுத்ததான் நம்ம எப்படி எக்லிப்ஸ் டவுன்லோட் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். ஸோ நான் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு டவுன்லோட் எக்லிப்ஸ் ஃபார் விண்டோஸ்னு போட்டேன்னா எனக்கு ஒரு லிங்க் வரும், eclipse.org/download. ஸோ நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் டவுன் பண்ணோடனே டவுன்லோட்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ நான் இதை டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இது டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிருச்சு. வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ எக்லிப்ஸ் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ நான் மறுபடியும் டவுன்லோட்ஸ் ஃபோல்டர் போய் பார்த்தேன்னா ஒரு exe ஃபைல் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஃபைலை நம்ம ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன்னு கொடுக்குறோம். ஸோ ஒன்ஸ் இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டாலர் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் எக்லிப்ஸ் ஐடி ஃபார் ஜாவா டெவலப்பர்னு நான் கொடுக்குறேன். ஓகே, இது எந்த பாத்தில் எக்லிப்ஸ் டவுன்லோட் ஆகணும் அப்படின்றத இங்கே நான் சூஸ் பண்ணிக்கலாம். நான் டிஃபால்ட் பார்த்தே நான் இருக்க விரும்புகிறேன். ஸோ நான் இன்ஸ்டால்னு ஒரு பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ இன்ஸ்டால் ஆனதுனால லான்ச்னு ஒரு பட்டன் வந்துருச்சு. ஸோ நம்ம இது லான்ச்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட டிஃபால்ட் ஒர்க் ஸ்பேஸை அது காமிக்கும். நீங்கள் அதோட விட்டுடலாம், ஸ்ட்ரெயிட்டாக லான்ச்னே கொடுத்துடலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஒர்க் ஸ்பேஸில் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் கோடு சேவ் பண்ணணும்னா நீங்கள் ஒர்க் ஸ்பேஸை மாற்றி ப்ரௌஸ் பண்ணி அதோட லொக்கேஷன் கொடுத்துக்கலாம். ஓகேவா? எனக்கு இந்த டிஃபால்ட் ஒர்க் ஸ்பேஸே ஓகே. ஸோ அதான் நான் லான்ச் கொடுக்குறேன். இப்போ எக்லிப்ஸ் நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதிலேருந்து நம்ம புதுசாக ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது, ப்ரோக்ராம் எழுதுறது, இது எல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எக்லிப்ஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு, நமக்கு ஜாவாவும் கான்ஃபிகர் ஆயிடுச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு ஜாவா கோர்ஸ் வீடியோ தான், இதோட செகண்ட் வீடியோ. அடுத்தடுத்து அப்கமிங் வீடியோஸும் நான் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.